ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2 இயர்ஸில் நான் இப்படி ஒரு டிசப்பாயிண்டிங்கான மொமெண்ட் ஃபேஸ் பண்ணதே இல்லை. கிட்டத்தட்ட 130 வீடியோஸ் போட்டிருக்கேன். எதுலேயுமே நான் ஃபோர்ஸ் பண்ணி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கேட்டதே கிடையாது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு வீடியோ போட்டேன், 3 மினிட்ஸ் சம்திங். அதில் நான் கேட்டுக்கிட்டதெல்லாம் ஒரே விஷயந்தான், முழுசாக பாருங்கள், அதிக பேருக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. யூஸ்வலாக நான் போடுற நார்மல் கண்டென்ட்டுக்கு போகிற ரீச் கூட அதுக்கு போகாதது எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க, பாதுகாப்பான ஒரு சமுதாய சூழலில் வாழ்கிறாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை இன்னும் உணரலை. அதனால் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோலேயே ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு. நிறைய எல்லாம் எடுத்து என்னால் போட முடியாது, அதை அடுத்தவங்க உழைப்பு திருடி அதில் நான் பேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் எனக்கு தோன்ற சின்ன சின்ன ஹிண்ட் அப்பப்போ தோண அப்போ வேணால் ஏதாவது கொலாப் பண்ணி போடுறேன். இப்போ எனக்கு ரீசெண்டாக என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப வீக்கரான ஒரு சைல்டு. எனக்கு ஸ்டாமினாலாம் சுத்தமாக கிடையாது. எனக்கும் என் சகோதரிக்கும் பிரச்சனையோ சண்டையோ வந்துச்சுன்னா அப்படி அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும்போது நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாயில் வச்சு கையை தேய்ச்சி விட்றது, சீப்பை வச்சு தேய்க்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெளியில் தான் ஒரு சோர்ஸ் எடுத்து தான் நான் அட்டாக் பண்ணுவேன். நான் அவ்வளோ வீக். நான் அப்படி இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னென்னா, எனக்கு இடுப்பில் கை வச்சா செம கோவம் வரும். எக்ஸாக்ட்லி முதல்வன் படத்தில் அவர் கெட்ட வார்த்தை சொல்லுவார், ஆனால் என் கைக்கு விட என் காலுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அந்த டைமில் போட்டு உதச்சி தள்ளிடுவேன். அந்த மாதிரி உங்களோட வீக்னஸ் எதுவோ அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் மாற்றுங்க. கையில் கிடைக்கிறதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுங்கிறத விட ஆப்போசிட் பர்சனோட சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது இல்லையா, கண், காது, மூக்கு, அந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியாஸ் அட்டாக் பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்து கொஞ்சமாக தான் செலவாகும், அவங்களுக்கு நிறைய பெயின் கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கே வீக்காக இருப்பாங்க, அடித்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது எங்கேருந்து தான் அந்த பலம் வந்துச்சு அப்படின்னு தெரியாது. அதனால் யாரையும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க, ஸ்மார்ட்டாக போராடுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க.